நான் எவ்வளோ ஆச்சு? 40 ரூபாப்பா. நான் சாப்பிட்டதுக்கு எவ்வளோ ஆச்சு? அதெல்லாம் வேணாம்டா. என் ஃப்ரெண்டுக்கு நான் பே பண்ண மாட்டேனா? நீ சாப்பிட்டதுக்கு நானே பே பண்றேன். இந்தாங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. டேய் என்னடா இந்த பக்கம்? அங்க சம்சா கடை இருக்குலடா, சம்சா சாப்பிட போறேன். அங்க சமோசா சூப்பரா இருக்கும்டா. நானும் இவனும் இப்பதான் சாப்பிட்டு வரோம். நான் தான் வாங்கி கொடுத்தேன். சரி நான் போய் சம்சா சாப்பிட்டு வரேன். டேய் இங்க என்னடா பண்றீங்க? இப்போதான்டா சமோசா சாப்பிட்டு வரோம். இவனுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதுவும் இவன் 2 சமோசா சாப்பிட்டான். 2த்துக்கும் நான் தான் பே பண்ணேன். டேய் நிறுத்துடா. 20 ரூபாய்க்கு சம்சா வாங்கி கொடுத்துட்டு 20 பேருக்கு சொல்லி காட்டுறேன். நீ சாப்பிட்டதுக்கு நானே பே பண்ணதா இருக்குதான். தெரியாம உன் காசுல சாப்பிட்டேன்டா. ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றான். நான் தான் அவனுக்கு சமோசா வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம போறான். வாடா நான் அவனுக்கு சமோசா வாங்கி தரேன். உன் காசுலையா? என்கிட்ட காசு நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். டேய் இருடா, நான் அவனுக்கு வாங்கி தரேன்டா. Bye bye, Tata. ஓவர் திங்கிங்கா ஓவரா பண்ணாத, புரியுதா? யோ அறிவு இல்ல. போயா. ஆளே ஒரு மாற்றமா இருக்கான். என்ன நம்மளே முறைச்சிட்டு இருக்கான்? அவன் எதுக்காக நம்மள அப்படி முறைச்சு பார்த்தான்? ஒருவேளை டேய் ஒருத்தனை முறைச்சான். சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. இன்னைக்கு அவன் கை கால ஓடினாங்கடா. சொல்லுங்கண்ணா. இல்ல இப்படி பண்ணுவானா? டேய் இதான் நம்ம வீடு, வாங்கடா வெளில ஒரு வழி பண்ணிடலாம். அப்புறம் இப்படி பண்ணிட்டானா? நான் சாரி, நான் தெரியாம ஐயோ நம்மள தேடி வந்துருவானோ? டேய் என்னடா யோசிச்சிட்டு இருக்க? டேய் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி இவன் நம்மள தேடி வந்துட்டான். தம்பி அண்ணனுக்கு ஒரு டீ வாங்கி கூட. யோ டம்மி ஆயா நீ? உன்ன நினைச்சா நான் இவ்வளவு ஓவர் திங்கிங் பண்ணேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு வேலை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான்.
பெயின் எப்படா இருக்கு? அப்படியே தான்டா இருக்கு. டேய் நாயே, பார்த்து வர மாட்டேன். சாரி ப்ரோ. வா. இந்தாடா. நான் அந்த பையனை அடிச்சதை நினைச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. அவன் இடிச்சோடனே செம்மையா வலிச்சுதுடா, அதான் அடிச்சிட்டேன். ப்ரோ சாரி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, நான் தான் உங்க கையில் அடிபட்டுருங்க தெரியாம வந்து இடிச்சிட்டேன். சாரி. டேய் ஈவினிங் படத்துக்கு போறோம் வரியா? இல்லடா கடையா பார்க்கணும். நைட் ஷோ போலாமா? டேய் நைட்லாம் செட் ஆகாதுடா, இப்போ வரதா இருந்தா வா. சரி நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏய் உர்ரா, நான் மட்டும் போயிட்டு வரலாம். டேய் இந்தாங்கண்ணா. டீ குடிக்க போறோம் வரியா? இல்ல மச்சான், கொஞ்சம் ஓகேடா, புரியுது, போடா. மச்சான் படம் செம்மையா இருந்ததுல. மச்சான் கூப்பிட்டு வந்தது தேங்க்ஸ்ரா. இதுக்கப்புறம் அடிக்கடி வெளில போலாம். டேய் என்னடா ஆச்சு? சொல்றா. சரி ஓகேடா, நானும் வந்துடுறேன். ஓகேடா. என்ன பண்றது, ராகுல் வேற கடைசி நேரத்துல வரலன்ட்டான். ஒரு டிக்கெட் வேற இருக்கு, அதனாலதான் மாவு கூப்பிட வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நம்ம அவனை கூப்பிட போறோம். இப்போ மட்டும் இல்லடா, நீங்க என்ன எப்பவுமே ஆப்ஷனா தான் பாக்குறீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நீங்க கூப்பிட்ட உடனே நான் ஏன் எதுக்குன்னு கேட்காமன்னு வர தெரியுமா? ஏன்னா நான் உங்களை என்னைக்குமே ஆப்ஷனா பார்த்தது இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் பார்த்தது. நாளைக்கும் நீங்க எல்லாரும் வெளியே போறீங்கன்னு தெரியும்டா. அப்பயும் யாராச்சும் கடைசி டைம்ல வராம போயிட்டானா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். காலை 8 மணி. மச்சான் நோம்பாடா? அல்ஹம்துலில்லாஹ். ஆமாடா. சாரி மச்சான், நோம்பு வந்து ரொம்ப வெயில ஒன்று வெயிட் பண்ண வச்சிட்டேன். ஏய் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சிறு தான். உட்காரு போலாம். மதியம் 1 மணி. மச்சான் இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போடா போய் தொலை. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? மதியம் 3 மணி. டேய் என்னடா ஒரு மாதிரி இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. போய் சொல்லாத, அதான் மூஞ்சா பார்த்தா தெரியுதே. தெரியுதுல, அப்புறம் நான் மயிருக்கு நான் கேட்கறேன். டேய் கொஞ்ச நேரம் மூடிட்டுறா. மதியம் 5 மணி. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா காலைல இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதாடா? டேய் நான் இப்பதான்டா வந்தேன். எதுக்குடா வந்த? வராத. போடா போய் தொலை. போடா போன்ற. மூஞ்சி கிறுகிறுன்னு ஆயிட்டுக்கறானே.